சார் இந்த மாதிரி காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ சார் செலவாகும்? 10 லட்ச ரூபா ஆகுங்க. 10 லட்ச ரூபா சார். இப்போ ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ சார் கிடைக்கும்? சார் அது நீங்கள் போடுற இடத்த பொறுத்துங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5000க்கு ஓடும், ஒரு இடத்துல 10,000க்கு ஓடும், ஒரு இடத்துல 20,000க்கு கூட ஓடும். அதெல்லாம் சொல்ல முடியாது சார். சார் இப்போ மாதம் எவ்வளோ சார் கிடைக்கும்? இல்லை ஜனம் என்ன கிடைக்கும்? அது மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2,000 ரூபா 2,500 எல்லா செலவும் போக லாபம் கிடைக்கலாம். 2,500 அப்போ மாதம் 75,000 கிடைக்கும். இல்லை அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது சார். காலை 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி கடையை திறக்கணும். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு படுக்கிறதுக்கு 1 மணி 2 மணி கூட ஆகலாம் சார். ரிஸ்க் இல்லை சார், இல்லை எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது சார். ரிஸ்க் எடுப்பேன் சார். சரிங்க சார், நான் ஒன்று செய்கிறேங்க. அடுத்த மாதம் விஆர்எஸ் கொடுத்துட்றேன், சரியா? அதில் ஒரு நல்ல அமௌண்ட் வரும். அதை வச்சு இந்த மாதிரி கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். அது கொஞ்சம் நீங்கள் கைட் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். கைடு தானே, ஆமாம் சார். நல்லாவே கைட் பண்ணிடலாம். சரிங்க சார். நீங்கள் முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, பண்ணிக்கலாம். சரிங்க சார், தேங்க்யூ சார். நானும் ஒரு வருஷமா இங்கே வேலை செய்கிறேன். ரெகுலராக வராரு, இதே கேள்வியை கேட்குறாரு. நீங்களும் சலிக்காமல் பதில் சொல்கிறீங்க. யார் சார் அவரு? அவரு இதோ அந்த ஆஃபீஸில் தான் 20 வருஷமாக வேலை செய்கிறாரு. அவருக்கு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்கான உழைப்பு வேணும், ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார், அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வரவும் மாட்டார். அதுக்காக அவர் ஆசையை அப்படியே விடவும் மாட்டார். அடிக்கடி வருவார், இப்படிலாம் விசாரிப்பார், மனசு திருப்தி ஆகிடும், போயிடுவார். மறுபடியும் வருவார், விசாரிப்பார், போயிடுவார். இன்னும் 1 வருஷம் இல்லை, இன்னும் 5 வருஷம் ஆனாலும் இதே மாதிரி தான் வந்து விசாரிச்சுட்டு இருப்பார். அவர் என்றைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே மாட்டார். ஊரில் இந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறாங்க.